நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் டிசம்பர் 3 செவ்வாய்க்கிழமைங்க. துவிதியை திதி மாலை 5:30 மணி வரை மூல நட்சத்திரம். ஓகேங்களா? துவிதியை திதி இன்னைக்கு இருக்கு. மாலை 5:30 வரை மூல நட்சத்திரம் இருக்குங்க. ஓகேங்களா? மூல நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக பூராட நட்சத்திரம் 5:30 மணிக்கு மேல் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மூல நட்சத்திர நாள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம். அதே டைத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடும் செய்யலாம். ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கேது தான் அதிபதி. சரிங்களா? அவருடைய அதிபதி யார் அப்படின்னா விநாயகர் பெருமான். அப்போ மூல நட்சத்திரத்தினால் மூல நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமண தடைகள், திருமண தாமதங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த மூல நட்சத்திரனாலே ஒரு ஒரு மேரேஜுங்கிற ஒரு விஷயத்துக்கு பேச போகும்போது ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து நட்சத்திரங்களுமே அற்புதமான நட்சத்திரங்கள். ஓகேங்களா? 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? எல்லாமே ஒவ்வொரு குணங்கள் கொண்ட மிக மிக அற்புதம். மூல நட்சத்திரக்காரங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேசுறது ஒரு பாயிண்டா பேசுவாங்க. இது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. சரிங்களா? அதனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இது பண்ணலாங்கிற ஒரு இதெல்லாம் பண்ணுவீங்க. தயவு செய்து மூல நட்சத்திரக்காரர்கள் ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான், நீங்க உங்களுக்கு ஜாதகம் வந்தது அப்படின்னா தாராளமா நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பொருத்தமா இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஞானத்தையும் வெற்றிகளையும் உங்களுக்கு கொண்டு கொடுக்கறவங்க தான் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க. மூல நட்சத்திரக்காரர்களை ஒரு தொழில் சம்பந்தமான விஷயம் வந்தாலும் சரிதான், எது பேசினாலும் சரிதான், அவங்க ரொம்ப அழகா அதுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அப்போ விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு வச்சுக்கோங்க. இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மாலை 4 to 6. இன்று சூலம் வடக்கு. பரிகாரமாக பால் சாப்பிட்டுப்பாங்க. மேஷம், காரியங்களில் வெற்றி, தந்தையால் உதவிகள். ஓகேங்களா? நீங்க இன்னைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் சரிதாங்க, அந்த விஷயத்துல வெற்றிகள் தான் வரும். அதே டைம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபடுவீங்க. ஒரு கோயில் தொடர்பான விஷயம், கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் இதுக்கான விஷயத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு உங்களுடைய உழைப்பு இருக்கும். ரிஷபம், முயற்சிகளில் தாமதம், எதிர்பாராத சிக்கல்கள். ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகள் ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்கு எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தாமதமாகும். இந்த டயத்துல இன்னைக்கு முடிஞ்சிடும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுல கொஞ்சம் தாமதமாகும். அதே நேரம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத சின்ன சிக்கல்களும் இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப 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 கவனமா இருந்துக்கோங்க. மிதுனம், கூட்டு தொழில் லாபம், வெளிநாட்டு தொடர்புகள். பாத்தீங்களா? கூட்டு தொழில் லாபங்கள் உங்களுக்கு குவிஞ்சிட்டே இருக்குங்க. இன்னைக்கு கூட்டு தொழில் மிக மிக சுறுசுறுப்பா எல்லா வேலையும் எல்லாம் பாப்பீங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் வேணும். அதாவது நீங்க பண்ற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வேலைக்கு போறதுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல்கள் இன்று சேரும். கடகம், வேலை தேடும் முயற்சி, வியாபாரத்தில் லாபம். கடகராசிக்கு ஒரு வேலை தேடுவீங்க இன்னைக்கு. சரிங்களா? அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? வியாபாரத்துல பெரிய லெவல்ல லாபங்கள் வரும். சிம்மம், பூர்வீக சொத்து மூலம் விரயம், ஆன்மீக பயணம். பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் அதன் மூலமாக சின்ன விரயம் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலி போடணும், இல்லை அப்படின்னா உள்ள யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பஞ்சாயத்தை பேசணும், அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள். ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பயணம் கிளம்பி போவீங்க. சரிங்களா? மிக மிக சிறப்பு இன்று. கன்னி, ரியல் எஸ்டேட் தொழிலால் லாபம், வாகன யோகம். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு இன்று பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். அதே டைம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்றவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டுங்க. ஓகேங்களா? வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரிதான், இல்ல அப்படின்னா உங்களை ஒரு கார்லயாவது கூட்டு போவாங்க. சரிங்களா? இதுதான் வாகன யோகம். அந்த வாகனத்தில் செல்லக்கூடிய யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. துலாம், தொழில் தொடர்பான முயற்சிகள், தொழில் தொடர்பான பேச்சுக்கள். சரிங்களா? தொழில் தொடர்பான முயற்சிகள், தொழில் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்க ஒரு ஆசையா இருக்கு, சரிங்க, அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அது தொடர்பான முயற்சிகள் எடுப்பீங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எடுத்து அந்த தொழில் தொடர்பான பேச்சுக்கள் மட்டுமே இந்த முழுவதுமே இருக்கும். விருச்சிகம், வியாபாரத்தில் லாபம், பேச்சுக்களால் தொழில் விருத்தி. உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதே டைம் பாத்தீங்கன்னா தொழில் விருத்தியாகும். இன்று தொழில் நல்லபடியா வேற லெவல்ல மாற ஆரம்பிக்கும் இன்று முதல். தனுசு, வேலை தேடி வரும், எதிர்பாராத தொந்தரவுகளும் தேடி வரும். ஓகேங்களா? வேலை தேடி வருங்க. ஒரு இன்டர்வியூ போயிருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி, நீங்க நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இன்றே வந்துருங்க, ஆபீஸ் வாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
வேலை தேடி வரும் எதிர்பாராத தொந்தரவுகள். அதே டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஒரு சின்னதாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து இன்னைக்கு இருக்கு. மகரம், நண்பர்கள் மூலம் செலவுகள், தொழில் முதலீடுகள். ஓகேங்களா, உங்களுடைய நண்பர்களால் சின்ன சின்ன செலவுகள் வந்து இன்னைக்கு இருக்கு. ஆமாங்க, நண்பர்களோட சேர்ந்து வந்து வெளில போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வந்து அவங்க நமக்கு வந்து நம்ம ஃபுட்டுலாம், அதாவது லஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், லஞ்சு வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்குமே வந்து நீங்கள் லஞ்சு வந்து வாங்கி கொடுப்பீங்க. அது வந்து அது ஒரு செலவு தானே. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இன்று வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க பிஸ்னஸில். சரிங்களா, மிக மிக சிறப்பு. கும்பம், கடன் தீர்க்கும் முயற்சி, வியாபாரத்தில் லாபம். மிக மிக சிறப்புங்க, அற்புதங்க. கடன்கள் ரொம்ப நாள் இருந்துட்டே இருக்குப்பா, என்ன பண்றது, அதற்கான முயற்சிகள் இன்னைக்கு எடுப்பீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து தொழிலில் வியாபாரத்தில் லாபம் இருக்கு. அப்போ இந்த தொழில் வியாபாரத்தில் வர லாபத்தை வைத்து கடனை தீர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்று எடுப்பீர்கள். மீனம், வியாபாரம், தொழில் லாபம், புதிய தொழில் தொடங்கும் எண்ணம். வியாபாரம் பண்றவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வச்சிருப்பீங்க, இருந்தாலுமே இன்னொரு வியாபாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னொரு தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாரி வந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.